இயேசு நம்மோடு. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளுமாய் இந்த இயேசு நம்மோடு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய வீட்டிலே, தேவனுடைய ஆலயத்திலே இருந்து தேவ வார்த்தையை உங்கள் மத்தியிலே கொண்டு வருவதில் கர்த்தருக்குள்ளே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளிலுமாய் தேவனுடைய வசனத்துக்கு ஆதாரமாக மார்க்கு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இப்படியாக வாசிக்கிறோம். இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோபு, யோசேப்பு, ஜூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா, இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். அருமையான தேவபிள்ளையே, ஆண்டவரை குறித்து நம்முடைய வாழ்க்கையில சந்தேகம் கொள்வோமானால், இடரல் அடைவோமானால், தேவன் செய்ய நினைக்கிறதை கூட நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்ய முடியாமல் போய்விடுகிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை கூட நம்முடைய இயேசுவிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடுகிறது. இந்த நாளிலுமாய் ஆண்டுடைய வீட்டில் இருந்து, அவருடைய சரிதமாகிய சபையில இருந்து தேவ வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். அருமையான தேவ பிள்ளையே, அப்பாவுடைய வசனம் சொல்லுகிறது, என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படுமா. ஜெபத்தை கேட்கிறவர் அந்த ஆலயத்திலே இருக்கிறார். அந்த ஆலயத்திலே அவர்கள் கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனித்து கேட்களுமாய் இருக்கிறது. என்னாலும் என்னுடைய இருதயம் இந்த ஆலயத்திலே இருக்கும் என்று தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே ஆலயத்துக்கு வருகிறதிலே, தேவ சமூகத்திலே இயேசுவை விசுவாசித்து அவர் என்னுடைய வாழ்க்கையில நன்மை செய்வார், தீமைகளை நன்மையாய் மாற்றுவார், எங்கள் ஏக்கங்களை நிறைவேற்றுவார் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ அவர்கள் வாழ்வில்தான் அப்பா அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். இங்கே வாசிக்கப்பட்ட வசனத்தை கவனித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்றார், இவன் தச்சன் அல்லவா. ஆண்டவரை குறித்து ஜனங்களுக்குள்ளே ஒரு இடரல். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவால் என்ன செய்ய முடியும், அவரும் மனுஷன் தானே, புத்தன், காந்தி, இயேசு என்று சொல்லி ஒரு பட்டியலை போட்டு ஆண்டவரை, தெய்வத்தை அங்கே மனுஷனுக்கு ஒப்பாக எண்ணுகிறார்கள். நல்லா கவனியுங்க, பூமியிலே புத்தன், காந்தி பிறந்தது போல இயேசு பிறக்கவில்லை. பரிசுத்த ஆவியினால் பரிசுத்த கன்னியின் வயிற்றிலே உட்பவித்தார். 33 ஆண்டுகள் பூமியிலே வாழ்ந்து மரித்து சொன்னபடி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்திலே அவருடைய கல்லறை இங்கே அவர் இல்லை, உயிரோடு எழுந்தார் என்று வாசகம் பொறிக்கப்பட்டதா இருக்கிறது. ஆனா புத்தனும் காந்தியும் பல்லு காந்தி அங்கே பார்க்கிறோம், கண்டியில புத்தருடைய பல்லை வைத்திருக்கிறார்கள். காந்தியினுடைய சமாதி இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிறது. அருமையான தேவப்பிள்ளையே, இன்றைக்கு ஞானிகள் என்று சொன்னவர்கள், மேதைகள் என்று சொன்னவர்கள் மரித்து போன அவருடைய கல்லறைகள் பூமியிலே எஞ்சி இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவருடைய கல்லறை தான் இந்த பூமியிலே இல்லை. அதனால்தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து இடரடையக்கூடாது. அவர் சொன்னதை செய்கிறவர், செய்கிறதை சொல்லுகிறவர். இன்றைக்கு தேவனை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கெல்லாம் கூட, என் தேவன் என்னை நடத்துவார், என்னை ஆசீர்வதிப்பார், பூமிக்குரிய வாழ்க்கை முடிகிற போது நித்தியத்திலே பரலோக வீட்டிலே கொண்டு போய் சேர்ப்பார் என்ற விசுவாசம் இல்லை. அருமையான தேவனையே, எபிரேய நாயகன் சொல்லுகிறார், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். இன்னைக்கு உங்களுடைய விசுவாசம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் சொந்த ஊரிலே, அவள் வாழ்ந்து வளர்ந்த கிராமத்திலே அவர்கள் இடரல் அடைந்தார்கள். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இயேசுவினால் அவர் சொந்த ஊரில் அற்புதங்களை செய்ய முடியவில்லை, அதிசயங்களை செய்ய முடியவில்லை. பாருங்க, நீங்க இடரல் அடைகிற போது உங்க வாழ்க்கையில நன்மையை, ஆசீர்வாதங்களை இழந்து போகிறீர்கள். இங்கே சொல்லுகிறது பாருங்கள், இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோபு, யோசேப்பு, ஜூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா, இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரடைந்தார்கள். இவன் எப்படி அற்புதம் செய்கிறான், இவன் எப்படி தேவனாக முடியும், இவன் எப்படி நம்ம வாழ்க்கையில் நன்மையை செய்ய முடியும், இவன் எப்படி ஆசீர்வாதமாக இருக்க முடியும், இவன் எப்படி நம்மை மீட்க முடியும்? இந்த அநேகருடைய கேள்வி இதுதான். வேதம் சொல்லுகிறது,
மனுஷனால கூடாது, தேவனால் கூடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 100% அவர் தெய்வம், 100% மனிதனாக வந்தார். ஏன் வந்தார்? மனுக்குலத்தின் பாவத்தை போக்க, சாபத்தை நீக்க, நம்மை மீட்கும்படியாக, கிருபாதார பலியாக தன்னை ஒப்புக் கொடுக்க, பிரபா தெய்வம் நமக்காக மனுஷ சாயலாக வந்து தன்னையே கிருபாதார பலியாக ஒப்புக் கொடுத்தார். இதை நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்னைக்கு அநேகருக்குள்ள இந்த விசுவாசம் இல்லை. முறைமைகளுக்குள்ளே, அங்கே பாரம்பரியங்களுக்குள்ளே சிக்குண்டு தேவனுடைய மேன்மையை எண்ணாமல் போகிறார்கள். வளமையின்படி, முறைமையின்படி ஆலயத்துக்கு போகிறார்கள். ஆனால் தேவனை விசுவாசிக்கிற இருதயம் உள்ளம் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, விழித்துக் கொள்ளுங்கள். இந்த நாட்களில் உணர்வடைவீங்கள். நாங்கள் மனுஷர் தான், ஆனால் அவர் தேவன். அவர் சொன்னதை செய்கிறவர். அவரை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் வெட்கமடைகிறதில்லை. உங்க வாழ்க்கையில சந்தேகப்படாதீங்க, தேவன் மேல ஐயப்படாதீங்க. நீங்க சந்தேகப்படுவீர்களானால் உங்க வாழ்க்கையில அதிசயங்களை காண முடியாது, உங்க வாழ்க்கையில மேன்மைகளை காண முடியாது. ஆண்டவர் சீஷர்கள் அடிக்கடி அற்புதங்கள் நடக்கவில்லை, அதிசயங்கள் நடக்கவில்லை சொல்லுகிறவது, அற்ப விசுவாசிகளை ஏன் சந்தேகப்பட்டாய், ஏன் சந்தேகப்பட்டீர்கள் என்றுதான் கேட்டார். சந்தேகம் தேவனுடைய கரத்தை கட்டி போட்டுவிடும். சந்தேகம் தேவன் கிரியை செய்ய முடியாதபடி வாசல்களை அடைத்துவிடும். சந்தேகம் தேவன் உங்கள் நாமத்தில், உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படாதபடி அவருடைய கரங்களை குறுக பண்ணி விடுகிறது. இந்த நாளில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க. தேவனை இறுக பற்றி கொள்ளுங்கள். நீங்கள் நம்புகிறவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். நீங்கள் என்ன காரியத்தில் நம்பினாலும் அப்பா அதனுடைய ஜெயத்தை கொடுப்பார், மேன்மையை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், தப்பி செல்ல ஒரு வழியை உண்டு பண்ணுவார். அருமையான தேவபிள்ளையே, இந்த நாளில் இவர் அப்படி அவர் அப்படி என்று சொல்லாதபடி, ஐயோ அவர் சிறுநாளிச்சு கொண்டுட்டாங்களே, அவரால் எழுந்து வர முடியலையே என்று சொல்லாதபடி, எல்லாம் நமக்காக செய்தார் என்பதை விசுவாசித்து அவர் சமூகத்தில் ஒப்புக் கொடுப்பீர்களானால் அப்பா மகிமையானதை செய்வார். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். கண்களை மூடி உள்ளத்திலே விசுவாசியுங்கள். தகப்பனே, இந்த நாளிலுமாய் இந்த தேவ செய்தியை கேட்டு யாரெல்லாம் உம்முடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அத்தனை பேரும் உம்முடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்தேன் என்று சொன்னேன். இந்த நாளில் உங்கள் அதிகாரம் வல்லமை வெளிப்படட்டும் ஐயா. ஆண்டவரே, பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்படுவதாக, சஞ்சலங்கள் தவிப்புகள் நீங்கட்டும், தேவ சமாதானம், தேவனுடைய மேன்மைகள் வெளிப்படுவதாக. கர்த்தாவே, உம்மை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போறதில்லையே. உம்முடைய முகத்தின் பிரகாசத்தினால் இந்த பிள்ளைகளை பிரகாசிக்க பண்ணுங்க. மேலான கிருபைகள் கடந்து வரட்டும். இந்த இயேசு நம்மோடு எந்தெந்த வீடுகளில் இந்த சத்தம் தொனிக்கிறதோ அந்த வீட்டிலெல்லாம் பரிசுத்த ஆவியோட ஆளுமை, விடுதலையின் தேவனுடைய வல்லமுள்ள கரம் இறங்கி வருவதாக. தடைகள் நீங்கட்டும், வியாதியின் ரோகங்கள் விலகட்டும், பொல்லாத தரித்திரத்தின் ஆவிகள் விலகி ஓடுவதாக. தேவ மகிமை இறங்கட்டும் ஐயா. சந்தோஷத்தினால, சமாதானத்தினால, ஆசீர்வாதங்களினால், ஐஸ்வர்யங்களினால் பிள்ளைகளை நிரப்புங்க. மேலான மேன்மையானதை செய்யுங்க. இந்த வாரத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அதிசயத்தை காண பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆவிக்குரிய சபைக்கு போகாதவர்களாக இருந்தால் டொரண்டோ எழுப்பின சுவிசேஷ சபைக்கு வாருங்கள். நாங்கள் கூடி குடும்பமாய் ஆராதிப்போம், தேவ மகிமையை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர்